ஹலோ கைஸ், வெல்கம் டு சேனல் ரெபல்ஸ். இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன வண்டி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ரொம்பவே எக்ஸ்பெக்டட் பைக் அப்படின்னு சொல்லலாம். ஹோண்டாவில் இருந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஹோண்டா INS CB350. இந்த வண்டி வந்து எந்த வண்டி காம்படிஷனாக வந்துச்சு, எதுக்கு கம்படேட்டிவ் ப்ரைஸிங் கொடுத்தாங்க, அதெல்லாம் நான் வீடியோவில் போக சொல்கிறேன். ஸோ இந்த வண்டி வந்து ஹோண்டாவில் இருந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. இந்த வண்டி லான்ச் பண்ணி ஆல்மோஸ்ட் லைக் 4 to 5 months ஆக போகுது. இந்த வண்டி வந்து என்ன மாதிரி வண்டி அப்படின்னு கேட்குறீங்கன்னா, இது வந்து ஹோண்டாவில் வந்து ஒரு என்ட்ரி லெவல் க்ரூசர் அப்படின்னு சொல்லலாம். CB350 அப்படின்ற ஒரு வண்டி வந்து ஆல்ரெடி 70s லான்ச் பண்ணியிருந்தாங்க. அந்த வண்டியோட ரிவைவல் கூட இந்த வண்டியை சொல்லலாம். ஸோ இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ரெட்ரோ டிசைன் அப்படி கொடுத்துருக்காங்க. ரெட்ரோ டிசைனா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வண்டி ஃபுல்லாக குரோம் தான் இருக்கும். மோர் ஓவர் வண்டியில் நிறைய இடத்துல குரோம் இருக்கும், ஈவன் இன்ஜினில் கூட. அண்ட் ஹெட்லைட் இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே ரவுண்டாக தான் இருக்குது. ஏன்னா ரெட்ரோ ஃபீல்டுக்காக ஹெட்லைட் இண்டிகேட்டர்ஸ்லாம் ரவுண்டாக இருக்குது. அதனால வந்து எல்லாமே ஹாலோஜன் லைட் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் இல்லை. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஹெட்லைட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் LED தான், இண்டிகேட்டர்ஸும் ஃபுல் அண்ட் ஃபுல் LED தான். ஆனால் ஹோண்டா இதில் மட்டும் ஒரே ஒரு தப்பு பண்ணியிருக்காங்க. என்னன்னா LED எப்பவுமே DRL மாதிரி ஆன்லேயே இருக்கும். DRLனா என்னன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். DRLனா டே டைம் ரன்னிங் லைட், அந்த மாதிரி எப்பவுமே ஆன்லேயே இருக்கும். நான் உங்களுக்கே காட்டுறேன். இப்போ இண்டிகேட்டர் போட்டால் எந்த சைடு வந்து போடுறனோ அந்த சைடை தவிர மற்ற சைடில் ஸ்டேபிளாக இருக்கும். எந்த சைடு போடுறனோ அந்த சைடு மட்டும் பிளிங்க் ஆகிட்டே இருக்கும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக தான் இருக்குது. ஸோ இந்த வண்டி ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 19 inch ஸ்போக் ரிம் கொடுத்துருக்காங்க, 310mm டிஸ்க் கொடுத்துருக்காங்க, Nissin 4 piston கேலிபரோட. ஸோ இந்த ஃபோக் பற்றி சொல்லணும்னா, இந்த ஃபோர்க் வந்து டெலிஸ்கோபிக் ஃபோக் ஷோவா கம்பெனிலேருந்து வர ஃபோக்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் இதுலேருந்து வர ஃப்ரண்ட் அண்ட் ஃபீட்பேக்கும் நல்லாவே இருக்கும். ஸோ நான் வண்டி ஓட்டுறப்ப எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிடுறேன். பார்த்தீங்கன்னா ரியரில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் LED தான். ஆனால் இந்த லைட் ரெசம்பிளன்ஸ் வந்து எந்த வண்டியிலேருந்து வந்துச்சு அப்படின்றது உங்களுக்கே தெரியும். தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். கிளாசிக் 350யோட லைட் ரெசம்பிளன்ஸ் தான் இது. இந்த வண்டியோட காம்படிஷன் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் அண்ட் ஸ்ட்ரெயிட் கிளாசிக் 350யோட காம்படிஷன் தான் இது. அதுக்கு ஆப்போசிட்டாக தான் இந்த வண்டி விட்டுருந்தாங்க. ஸோ பின்னாடியும் ஃபுல் அண்ட் ஃபுல் LED தான். அண்ட் ரியர் டிஸ்க் பார்த்தீங்கன்னா 240mm டிஸ்க் அண்ட் 2 piston கேலிபர் கொடுத்துருக்காங்க. இதில் இருக்க பிரேக் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் CBR 250R இருந்தது தான். இதில் பார்த்தீங்கன்னா ட்வின் ஹைட்ராலிக் ஷாக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வண்டிக்கு வந்து பவர் எதுலேருந்து வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இன்ஜின்ல தான் வருது. இது வந்து ஒரு 348.3cc சிங்கிள் ஓவர் ஹெட் கேம் ஏர் கூல்டு ஃபியூல் இன்ஜெக்டட் இன்ஜின் தான். ஸோ இது எவ்வளோ பவர் ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா 20.7 bhp at 5500 RPM, அப்புறம் 30 Nm ஆஃப் டார்க் அட் 3000 RPMல ப்ரொடியூஸ் பண்ணுது. அண்ட் இன்ஜின்லையும் பார்த்தீங்கன்னா இங்கே குரோம் கொடுத்துருப்பாங்க, ஹோண்டான்ற லோகோ சென்டரில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் சிங்கிள் எக்ஸாஸ்ட் தான் இந்த வண்டியில் இருக்குது. ஸோ இந்த வண்டி ஸ்டார்ட் பண்ணி இந்த வண்டி சவுண்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டுருவோம். ஸோ இந்த சவுண்ட் பீட் லைட்டாக ராயல் என்ஃபீல்டை மிமிக் பண்ண மாதிரி தான் இருக்குது. ஆனால் ராயல் என்ஃபீல்டோட அந்த தம்ப் வந்து இதில் கிடையாது. இதில் வந்து மோர் ஓவர் பேஸ் லைட்டாக கம்மியாக தான் இருக்குது. ஸோ இந்த வண்டியில் இருக்க எல்லா பார்ட்ஸும் ஹோல்ட் பண்ணுற ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரேம் தான். இந்த ஃப்ரேம் வந்து ஹாஃப் டியூப்ளெக்ஸ் டபுள் கிரெடல் ஃப்ரேம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஃப்ரேம் தான் எல்லாமே அசம்பிள் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இந்த ஃப்ரேம் வந்து எப்படி இருக்குது அப்படின்ற ஃபீலை வந்து கண்டிப்பாக ஓட்டுறப்ப சொல்கிறேன். இந்த வண்டியோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து 166 mm. ஸோ இந்த வண்டியோட சீட் பார்த்தீங்கன்னா 800 mm தான். இந்த வண்டியோட கர்ப் வெயிட் பார்த்தீங்கன்னா 181 kg தான் மொத்த வண்டியோட வெயிட். ஸோ நீங்கள் கேட்கலாம் 181 kg ராயல் என்ஃபீல்டோட கம்மி தானே அப்படின்றது. ஆமாம், ராயல் என்ஃபீல்டோட ரொம்பவே கம்மி தான் இந்த வண்டியோட டோட்டல் வெயிட். ஸோ இந்த வண்டி வந்து ஓட்டுறப்போ எப்படி இருக்குன்றதை அதையும் கண்டிப்பாக சொல்கிறேன். அண்ட் இந்த வண்டியில் வந்து ஸ்டாண்டர்டாக வந்து என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, அதுக்கு முன்னாடி இதில் எத்தனை வேரியன்ட் இருக்குது அப்படின்றத சொல்கிறேன். இந்த வண்டியில் வந்து 2 வேரியன்ட் இருக்குது. டீலக்ஸ்ன்ற ஒன்று, டீலக்ஸ் ப்ரோன்றது ஒன்று. இப்போ இது வந்து டீலக்ஸ் வேரியன்ட் தான். இது வச்சு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா ஆர்என் அசம்பிளி வந்து ஒன்றே தான் இருக்குது. டீலக்ஸ் ப்ரோவில் வந்து 2 ஆர்என் அசம்பிளி இருக்கும். அதுக்கப்புறம் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டீலக்ஸ்க்கும் டீலக்ஸ் ப்ரோக்கு இருக்க டிஃப்ரென்ஸ் வந்து ப்ரோவில் வந்து டியூல் டோன் பெயிண்ட் ஸ்கீம் கொடுத்துருப்பாங்க, அப்புறம் வாய்ஸ் அசிஸ்ட் கொடுத்துருப்பாங்க. அது ஹோண்டாவோட வாய்ஸ் அசிஸ்ட் சிஸ்டம் சொல்கிறாங்க. ஸோ அது வந்து கொடுத்துருப்பாங்க எக்ஸ்ட்ராவாக. அதுக்கப்புறம் ஸ்மார்ட் ஃபோன் வந்து வாய்ஸ் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. அது ஹோண்டா ஆப் வழியாக பண்ணலாம். ஸோ அது வந்து எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருப்பாங்க ப்ரோவில். மற்றபடி எல்லாமே சேம் தான். ஸோ ஸ்லிப்பர் கிளச் அப்புறம் டியூல் சேனல் ABS இது 2 மாடலுமே ஸ்டாண்டர்ட் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹோண்டா டார்க் கண்ட்ரோல் சிஸ்டம் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. டார்க் கண்ட்ரோல் சிஸ்டம்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, ட்ராக்ஷன் கண்ட்ரோலோட ஃபேன்சி நேம் தான் டார்க் கண்ட்ரோல் சிஸ்டம், வேறு எதுவுமே கிடையாது. அதுதான் டார்க் கண்ட்ரோல் சிஸ்டம்னு சொல்கிறாங்க. ஏன்னா அது ரியர் வீல் ஸ்லிப்பை வந்து தடுக்கணுன்றதுக்காக இன்ஜின்லேருந்து வர டார்க்கை கண்ட்ரோல் பண்ணுறதுனால டார்க் கண்ட்ரோல் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வேறு என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆல் ஓவர் LEDs, அப்புறம் வந்து டிஜிட்டல் கிளஸ்டர், ப்ளூடூத் கனெக்டிவிட்டி. இதில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சார்ஜர் இருக்கும். இந்த சார்ஜர் வந்து ஃபாஸ்ட் சார்ஜர் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் சைட் ஸ்டாண்ட் கட் சென்சார், டிஸ்டன்ஸ் டு எம்டி சென்சார், அதுக்கப்புறம் கியர் இண்டிகேட்டர், இது எல்லாமே ஸ்டாண்டர்டாகவே வருது இந்த வெஹிக்கிளில். ஸோ இந்த வெஹிக்கிளில் பார்த்தீங்கன்னா 5 speed கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. வித் ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் அசிஸ்டட் ஸ்லிப்பர் கிளச் அண்ட் டார்க் கண்ட்ரோல் சிஸ்டமோட கொடுத்துருக்காங்க. இதை ஓப்பன் பண்ண கீ போதும். ஆனால் சீட் ஓப்பன் பண்ணுறதுக்கு வந்து கீ பத்தாது. சீட் ஓப்பன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூஸ் இருக்குது. இங்கே ஒரு ஸ்க்ரூ இருக்குது அண்ட் இங்கே ஒரு ஸ்க்ரூ இருக்குது. இந்த 2 ஸ்க்ரூ ஓப்பன் பண்ணால் தான் சீட்டே நம்ம வந்து கழட்டி தனியாக எடுக்க முடியும். அண்ட் இந்த சீட் பற்றி சொல்லணும்னா, இந்த சீட் வந்து குஷன் கொஞ்சம் சாஃப்டாகவே இருக்குது. 350 கிளாசிக் அளவுக்கு கம்ஃபர்ட் இருக்குமா அப்படின்றது எனக்கு தெரியல. வண்டி ஓட்டினா தான் எனக்கு தெரியும். ஸோ வண்டி ஓட்டுறப்போ அது கண்டிப்பாக சொல்கிறேன். பட் இந்த சீட் வந்து நல்லா ப்ராடாக இருக்குது அண்ட் கம்ஃபர்டபுளாக இருக்குன்றது நினைக்கிறேன். அண்ட் தென் இந்த டேங்க் பற்றி சொல்லணும்னா, அந்த டேங்கோட சைஸ் வந்து 15 liters. ஸோ இந்த வெஹிக்கிளில் வந்து நான் ஹேண்டில் பார் வந்து லைட்டாக இப்படி டில்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க, கொஞ்சம் அப்ரைஸ் பண்ணி. ஏன்னா வந்து அப்ரைட் சீட்டிங் பொசிஷன் அப்படின்றதுனால டில்ட் பண்ணி கொஞ்சம் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சுவிட்ச் கியர் கிளஸ்டரில் ஒரு பார்ட் மிஸ் ஆகுது. இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூடூத் கண்ட்ரோல் சிஸ்டம்
அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். அது வந்து இதில் மிஸ்ஸிங், ஏன்னா வந்து இது ப்ரோ வேரியன்ட் கிடையாது. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஆரன் இருக்குது, இங்கே இண்டிகேட்டர் சுவிட்ச் இருக்குது. இது என்னோட CB300 இருக்க மாதிரி சேம் செட்டப் தான், ஏன்னா யூரோப்பில் இருக்க வெஹிக்கிள்ஸ்க்கு இப்படி தான் இருக்கும். அண்ட் இது வந்து சிங்கிள் யூனிட், இதிலே வந்து இக்னிஷன் ஆன் ஆஃப் சுவிட்ச் அண்ட் தென் செல்ஃப் சுவிட்சும் இருக்குது. அண்ட் இது வந்து ஹசார்ட் லைட் சுவிட்ச். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதான் மிரர்ஸ் வந்து ரவுண்ட் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. ரவுண்ட் ஷேப்பில் இருக்க மிரர்ஸோட வியூ வந்து ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் லுக்ஸ் பொறுத்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நான் ரோடுக்கு எடுத்துகிட்டு போனோன்னே உங்களுக்கு சொல்கிறேன். அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ஸ்பீடோமீட்டர் கிளஸ்டர். ஸோ ஸ்பீடோமீட்டர் இப்படி ஆன் பண்ணோன்னா இப்படி ஃபுல்லாக ஒரு ரொட்டேஷன் பண்ணிட்டு வந்து நிற்கிது. ஸோ இது வந்து பாதி அனலாக் பாதி டிஜிட்டல் கிளஸ்டர். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டாக்கோமீட்டர் கிடையாது, ஸ்பீடோமீட்டர் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டில்டே லைட்ஸ் இருக்குது. இங்கே வந்து ஈகோ மோடா இல்லையா, நியூட்ரல் ABS, ட்ராக்ஷன் கண்ட்ரோல், அதான் டார்க் கண்ட்ரோல் அண்ட் சைட் ஸ்டாண்ட் இண்டிகேட்டர், IBM இண்டிகேட்டர். இங்கே வந்து இண்டிகேட்டர் ஆன் பண்ணால் காட்டுற சிக்னல். அண்ட் உள்ள இருக்க LCD டிஸ்பிளே வந்து மல்டி இன்ஃபர்மேஷன் டிஸ்பிளே. இது பார்த்தீங்கன்னா 12 கிலோமீட்டர்ஸ் காட்டுது. அண்ட் ஃபியூல் மீட்டர் இருக்குது. அண்ட் கியர் இண்டிகேட்டர் என்ன கியரில் இருக்குது அப்படின்னு காட்டுது. இங்கே டைமும் காட்டுது. ஸோ இதை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு இங்கே 2 பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ட்ரிப் A, ட்ரிப் B, கரண்ட் ட்ரிப்போட மைலேஜ் அண்ட் ரேஞ்ச் எவ்வளோ போகலாம் அண்ட் வோல்ட் மீட்டர் இதெல்லாம் காட்டுது. இது ஒரு மல்டி இன்ஃபர்மேஷன் டிஸ்பிளே அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இங்கே வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபோன் சார்ஜ் பண்ணுற சாக்கெட் இருக்குது. இதில் வந்து USB சொருவிட்டு ஃபோன் நம்ம இதுலேருந்து டேரெக்டாக சார்ஜ் பண்ணிக்கலாம். ஓகே, வாங்க வண்டி ரோடு கொண்டு போயிட்டு அங்கேருந்து கண்டினியூ பண்ணலாம். ஓகே பை கைஸ். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா வண்டி வந்து ரோடு கொண்டு வந்தாச்சு. இப்போ நான் வந்து பைபாஸில் தான் வண்டி ஓட்டிகிட்டு இருக்கேன். இது ஆக்சுவலாக சிட்டி பைக் தான், பட் இது க்ரூசர் அப்படின்றதுனால இதை வந்து நான் ஹைவேல தான் ஓட்டி பார்க்கணும். ஹைவேல க்ரூஸ் பண்ணுறதுக்கு எப்படி இருக்குது இந்த வெஹிக்கிள் அப்படின்றது எனக்கு தெரியணுன்றதுக்காக. ஸோ ஸ்ட்ரெயிட்டாகவே இதோட ரைடிங் கம்ஃபர்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நான் ஆரம்பிக்கிறேன். இதோட சீட்டிங் போஸ்டர் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. ரைடிங் போஸ்டர் வந்து அப்ரைட்டாக உட்காந்து ஓட்டுற மாதிரி தான். எப்படின்னா நம்ம கிளாசிக் 350 இருக்கிற மாதிரி அதே மாதிரி தான் சீட்டிங் போஸ்டர் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே நல்லா இருக்குது உட்காந்து ஓட்டுறதுக்கு. அந்த சீட்டோட கம்ஃபர்ட்டும் நல்லா தான் இருக்குது. பட் ராயல் என்ஃபீல்ட் கிளாசிக் 350 அளவுக்கு கம்ஃபர்டபுளா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைன்னு தான் சொல்லுவேன். பட் சீட்டோட கம்ஃபர்ட் ரொம்பவே நல்லா இருக்குது. குஷன் சாஃப்டாகவே கொடுத்துருக்காங்க. நான் ஏற்கனவே என்னோட நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன், க்ரூசர் சீட்டிங் பொசிஷன் வந்து ரியர் செட்டாக தான் இருக்கும். பட் இது வந்து சென்டர் செட்டாக இருக்குது, அப்ரைட் பொசிஷனாக இருக்குது. பட் அதனால வந்து நமக்கு ஏதாவது மிஸ் ஆகுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லைன்னு தான் சொல்லுவேன். கம்ஃபர்ட் ரொம்பவே நல்லா இருக்குது, ரொம்ப காமன் கம்ஃபர்டபுளாக இருக்குது, உட்காந்து போகிறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது. செகண்ட் திங், ரைடிங் குவாலிட்டி பற்றி பேசும்போது சஸ்பென்ஷன் பற்றி கண்டிப்பாக நான் சொல்லி ஆகணும். சஸ்பென்ஷன் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடம்லாம் பேட் ரோட்ஸ் தான், பார்த்தீங்கனாலே உங்களுக்கே தெரியும், பள்ளமும் மேடுமா இருக்குது. ஸோ சஸ்பென்ஷன் வந்து லைட்டாக ஸ்டிஃபர் சைடில் தான் கொடுத்துருக்காங்க. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு கிளியராக தெரியுது ரோட்டில் இருக்கிற டென்ட்டு. கண்ட்ரோல் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது ஸ்டிஃபாக இருக்கிறதுனால. ஆனால் கம்ஃபர்ட் வந்து கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அடுத்து மெயினான விஷயத்துக்கு வரணும்னா இந்த இன்ஜின் தான். இந்த இன்ஜினோட வைப்ரேஷன் எப்படி இருக்குது அப்படின்றத கிளாசிக் 350 வச்சுருக்கவங்க எல்லாருமே கண்டிப்பாக கேட்பீங்க. ஹோண்டாவோட இன்ஜின்ஸ் வந்து எல்லாருக்குமே தெரியும். ஈவன் நானே ஒரு ஹோண்டா பைக் தான் வச்சுருக்கேன். ஹோண்டாவோட இன்ஜின்ஸ் வந்து மோர் ஓவர் ரிஃபைன்ட் அண்ட் ரிலையபிலிட்டியோடையும் இருக்கும். ஸோ ஹோண்டா இந்த வண்டியில் என்ன பண்ணாங்கன்னு தெரியல, பட் ரிஃபைன்மெண்ட் வந்து வேறு லெவலில் இருக்குது. அதாவது இப்போ நான் வந்து மிட் ரேஞ்சில் க்ரூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நான் டாப் எண்ட் போனேன்னா கூட எனக்கு வைப்ரேஷன் வந்து லைட்டாக தான் ஃபீல் ஆகுது. பட் எனக்கு அந்த டாப் எண்ட் RPMோட டாப் எண்ட் ரீச் ஆகிற வரைக்கும் எனக்கு எதுவுமே ஃபீல் ஆகாது. அந்த டாப் எண்ட் ரீச் ஆனோடனே வைப்ரேஷன் வந்து கண்டிப்பாக வருது. பட் லோ எண்ட் அண்ட் மிட் ரேஞ்சில் வந்து எனக்கு எந்த ஃபீலுமே இல்லை. ரொம்பவே சூப்பராக இருக்குது, காமன் கம்போஸ்டாக இருக்குது வண்டி ஓட்டுறதுக்கு. ஸோ இந்த வண்டியோட லோ ரேஞ்ச் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, லோ ரேஞ்ச் வந்து நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டேன், பட் லோ ரேஞ்ச் ஓகே தான். பட் மிட் ரேஞ்ச் வந்து வேறு லெவலில் இருக்குது. மிட் ரேஞ்சோட பிக்கப் பாருங்கள், உங்களுக்கே தெரியும். ஈக்குவல் வந்து நார்மல் மோட் போனோன்னே பிக்கப் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது, புல் நல்லாவே இருக்குது. நெக்ஸ்ட் வந்து டாப் எண்டு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து ஒரு க்ரூசர் வெஹிக்கிள் வந்து டாப் எண்ட் அவ்வளோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணவே முடியாது. ஸோ டாப் எண்ட் வந்து இதில் ஓகே அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இந்த பெர்ஃபார்மன்ஸ் பைக்ஸில் இருக்க மாதிரி டாப் எண்ட் வந்து நம்ம க்ரூசர் பைக்கில் என்றைக்குமே எக்ஸ்பெக்ட் பண்ணவே முடியாது. அண்ட் ஹேண்டில் பார் பற்றி சொல்லணும்னா, ஹேண்டில் பார் நல்லா வைடாக கொடுத்துருக்காங்க. அதனால் எனக்கு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது, மெனூரபிலிட்டி ரொம்பவே நல்லா இருக்குது. ஷோவா ஷாக்ஸ் வந்து இந்த வண்டியில் கொடுத்தது ரொம்பவே நல்ல விஷயம் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா ஷோவா ஷாக்ஸ்லேருந்து வர ஃப்ரண்ட் அண்ட் ஃபீல் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ என் பைக்லேயும் ஷோவா ஷாக்ஸ் தான் இருக்குது, ஆனால் இதில் அப்சைட் டவுன் இருக்குது, இதில் டெலிஸ்கோபிக் இருக்குது. ஸோ இந்த டெலிஸ்கோபிக்லேருந்து வர ஃபீட்பேக் வந்து எனக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் இந்த வண்டியோட வெயிட் வந்து 181 kgs. நான் ஆல்ரெடி வாக் அரவுண்டில் சொல்லியிருந்தேன். 181 kgs வந்து கொஞ்சம் அதிகம் தான், ரொம்பவே ஹையர் சைடுன்னு சொல்ல மாட்டேன். 181 kgsன்றது கொஞ்சம் அதிகம் தான். ஸோ 181 kgsன்றது எனக்கு ஃபீலே ஆக மாட்டேங்குது. இந்த வண்டியில் ரொம்ப கம்மியாக வெயிட் இருக்க மாதிரி தான் ஃபீல் ஆகுது. ஸோ ஆரியோட கிளாசிக் 350 ஓட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது வந்து இதோட வெயிட் அதிகம், அரௌண்ட் 196 kgs. ஸோ 196 kgன்றது கிளியராக தெரியும். இதில் ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. ஏதோ லைட்டான ஒரு வெஹிக்கிள் ஓட்டுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் சூப்பராக இருக்குது வண்டி ஓட்டுறதுக்கு. அண்ட் இந்த வண்டியோட டாப் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 130 km/h வரைக்கும் இதில் டாப் ஸ்பீட் க்ரூஸ் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஈக்குவல் க்ரூஸ் பண்ணுறதால இங்கே ஈக்கோன்னு சொல்லி காட்டுது. ஸோ இப்போ நான் RPM ரேஞ்ச் ரைஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஈக்கோன்றது போயிடும். இந்த வண்டியோட கியர் ஷிஃப்ட் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா கியர் ஷிஃப்ட் பண்ணதே எனக்கு தெரியல, அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது. இப்போ நான் ராயல் என்ஃபீல்ட் கிளாசிக் 350 கியர் ஷிஃப்ட் பண்ணேன்னா அந்த வீடியோவில் நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், உள்ளே இருக்க எல்லா மெக்கானிக்கல் ரியாக்ஷனும் எனக்கு அப்படியே லெக்கில் கிளியராக தெரியும். பட் இதில் வந்து எனக்கு அந்த ரியாக்ஷன் எதுவுமே தெரில. அண்ட் ஸ்லிப்பர் கிளச் வந்து பார்த்திங்கன்னா அது பாருங்கள்,
அக்ரெசிவ் டவுன் ஷிஃப்ட் எத்தனை வாட்டி பண்ணாலும் ஸ்லிப்பர் கிளச் வந்து ரொம்பவே சூப்பராக ஒர்க் ஆகுது. இந்த வண்டியில் ரொம்ப நல்ல விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த கிளச் தான். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கிளச்சை வந்து நான் கரெக்டாக எக்ஸாக்டாக ஒரே ஃபிங்கரில் கண்ட்ரோல் பண்ணுறேன். அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது கிளச் வந்து ரொம்ப சாஃப்ட் சைடில் கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியில் எனக்கு பிடிச்சது என்னன்னு கேட்டிங்கன்னா ராயல் என்ஃபீல்டோட எக்ஸாக்ட் க்ரூசர் ஃபீல் அப்படியே கொடுக்குது வித் ரிலேபிள் இன்ஜின். ஏன்னா வந்து இது வந்து ஒரு ஹோண்டாவோட இன்ஜின். ஹோண்டாவோட வெஹிக்கிள்ஸ் இன்ஜின் ரிலேபிலிட்டி எப்படி இருக்குன்றது எல்லாருக்குமே தெரியும். அது வந்து ஒரு காமனாக சொல்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் தான். ஹோண்டா இன்ஜின்ஸ் வந்து எப்போவுமே ரிலேபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த இன்ஜினும் அதுக்கு குறைஞ்சதே கிடையாது. ஸோ ராயல் என்ஃபீல்ட் மாதிரி ஒரு க்ரூசர் வெஹிக்கிளோட ஃபீலை அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இன்ஜின்லேருந்து ஜீரோ வைப்ரேஷன் நல்லா ரிஃபைன்மெண்ட்டோட ஹோண்டாவோட ரிலேபிலிட்டியோட கொடுக்குற ஒரு வண்டி தான் ஹோண்டா ஐனஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ இந்த வண்டி நான் யாருக்கா சஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சஜஸ்ட் பண்ணுவேன். ஸோ இந்த வண்டி வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. எனக்கே இந்த வண்டியில் வந்து ஒரு பாசிட்டிவ் ஃபீல் தான் இருக்குது இப்போது. ஸோ நீங்கள் ராயல் என்ஃபீல்டோட கிளாசிக் 350 வாங்குறேன் அப்படின்னு சொல்லி உங்கள் மைண்டில் செட் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வண்டி போய் ஒரு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். உங்களோட மொத்த ஒப்பீனியனும் அப்படியே ஓவர் நைட்டில் சேஞ்ச் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது. ஏன்னா இப்போ எனக்கே என்னோட ஒப்பீனியன் சேஞ்ச் ஆகிடுச்சு. பிகாஸ் இந்த வண்டி வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது. மேபி ராயல் என்ஃபீல்டோட நியூ கிளாசிக் 350 வரும்போது என்னோட ஒப்பீனியன் சேஞ்ச் ஆகலாம். அந்த வண்டி வந்தால் கண்டிப்பாக நாங்கள் ரிவ்யூ பண்ணுவோம். ஸோ ஸ்டே டியூன்ட். ஆனால் அது வரைக்கும் இந்த வண்டியை பீட் பண்ணுறதுக்கு கிளாசிக் 350ஆல் முடியவே முடியாதுன்னு தான் நான் சொல்லுவேன். அண்ட் இந்த வண்டியோட எக்ஸாஸ்ட் நோட்டும் நீங்கள் வண்டி ட்ரைவ் பண்ணுறப்ப இப்போ கேட்டுட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்பவே சூப்பராக இருக்குது எக்ஸாஸ்ட் நோட்டும். ராயல் என்ஃபீல்டோட தம்பும் இல்லை, பேஸும் இல்லை, பட் இது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான ஒரு சவுண்டாக இருக்குது. ஸோ இந்த வண்டி யாருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நீங்கள் க்ரூசரில் இருந்தோ இல்லை எனி 150cc பைக்கில் இருந்து அப்கிரேட் ஆகிறீங்க, உங்களுக்கு க்ரூசர் பைக் தான் வேணும் அப்படின்ற ஒரு ஒன்லி தாட்டோட இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது ரொம்பவே நல்ல பைக் அப்படின்னு நான் கண்டிப்பாக சொல்லுவேன். நீங்கள் ஆல்ரெடி இந்த வண்டி வாங்குற ஐடியாவில் இருந்தாலோ நீ எதாவது க்ரூசர் வெஹிக்கிள்ஸ் வாங்குற ஐடியா இருந்தாலோ கண்டிப்பாக இந்த ஐனஸ் வந்து உங்கள் லிஸ்ட்டில் ஆட் பண்ணுங்கள். கண்டிப்பாக போய் ஒரு வாட்டி ஓட்டி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இந்த வண்டியை பற்றின ஒரு ஒப்பீனியன் டோட்டலாக சேஞ்ச் ஆகும். ஏன்னா எனக்கே இப்போ இந்த வண்டியை பற்றின ஒப்பீனியன் ரொம்பவே சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ இந்த வண்டியை நான் எல்லாருக்கும் கண்டிப்பாக சஜஸ்ட் பண்ணுவேன். ஸோ நம்ம ப்ரோ எவ்வளோக்கு இந்த வண்டி வாங்கினாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா அரௌண்ட் 2.17 lakhs வாங்கியிருக்காரு. இது வந்து நார்மல் டீலக்ஸ் வேரியன்ட். ஸோ இன்றைக்கி வந்து சென்னையில் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2.2 lakhs ஆன் ரோட் ப்ரைஸ் இன்றைக்கி சென்னையில். ஸோ 2.2 lakhs கொடுத்து இந்த வண்டி நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வண்டி ஒர்த்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒர்த் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா மீட்டியாரோ ராயல் என்ஃபீல்ட் கிளாசிக் 350ஓட ப்ரைஸும் ரொம்பவே தள்ளி இல்லை, பக்கத்தில் தான் இருக்குது. அதனால் இந்த வண்டி நீங்கள் கன்சிடர் பண்ணுறது ரொம்பவே கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்லுவேன். இந்த வண்டியோட கண்ட்ரோல்ஸ் பார்த்தீங்கன்னா அதை பாருங்கள், நீ டவுன் மட்டும்தான் நான் பண்ணல, மற்றபடி சூப்பராக இருக்குது வண்டி இந்த மாதிரி ஓட்டுறதுக்கு. ஆக்சுவலாக நீ டவுனே பண்ணலாம் போல இருக்குது இந்த வண்டியை வச்சு. நான் அதுக்கான சூட் போடாதனால அந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணுற ஐடியாவில் இல்லை. இப்போது இந்த வண்டியோட பிரேக்கிங் பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் எப்படி இருக்குது அப்படின்னு நான் சொல்லவே இல்லை. பார்த்தீங்கன்னா நான் 80ல் க்ரூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன், பின்னாடி யாருமே இல்லை. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் பிரேக்கிங் பெர்ஃபார்மன்ஸ் வேறு லெவலில் இருக்குது. ஸோ கைஸ் அவ்வளோதான், இந்த வீடியோ முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். இந்த வண்டி பற்றி எல்லாமே சொல்லியாச்சு. அரௌண்ட் 2 lakhsல இவ்வளோ டெக்னாலஜி லைக் டியூல் சேனல் ABS, ஸ்லிப்பர் கிளச், டார்க் கண்ட்ரோல், சைட் ஸ்டாண்ட் சென்சார், டிஸ்டன்ஸ் டு எம்டி, ஃபியூல் ரேஞ்ச், கரண்ட் மைலேஜ், ஆல் ஓவர் LED அண்ட் மொபைல் ஆப் கனெக்டிவிட்டியோடு சேர்த்து இவ்வளோ டெக்னாலஜி ஃபில் பண்ணி கொடுத்துருக்க ஒரே பைக் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இதுதான் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ கைஸ் இந்த வண்டி வாங்குற ஐடியா உங்களுக்கு இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வண்டி பற்றி வேறு எந்த டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் டேரெக்டாக வந்து எங்களை அப்ரோச் பண்ணலாம். இந்த வண்டி பற்றின சர்வீஸ் டீட்டெயில்ஸ் அண்ட் அதர் ஸ்டப்ஸ் வந்து நம்ம பிரதர் வந்து ஃபர்ஸ்ட் சர்வீஸ் முடிச்சோடனே எங்களுக்கு அப்டேட் பண்ணுவார். ஸோ சீக்கிரமே ஒரு யூசர் ரிவ்யூ வருது. ஸோ ஸ்டே டியூன் கைஸ். ஓகே, அவ்வளோதான் கைஸ், இந்த vlog முடிஞ்சிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் vlogல மீட் பண்ணலாம். பை கைஸ்.